ஹலோ அண்ட் வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நாங்கள் என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு ஹோம் மேட் பீஸா தான், அதுவும் குக்கரில் செய்ய போகிறோம். ஸோ என்கிட்ட வந்து மொசரெல்லா ஸ்லைஸ் சீஸ் இருக்குது. ஸோ அதை வச்சு தான் நான் செய்ய போகிறேன். என்கிட்ட மற்றது ஸ்க்ரப் பண்ணுறது அந்த மொசரெல்லா சீஸ் எனக்கு கிடைக்கல. ஸோ இது கிடைச்சதுனால இதை வச்சு நான் ஃபஸ்ட் டைம் பீஸா ட்ரை பண்ண போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் அவளில் ட்ரை பண்ணுவோம், இந்த டைம் குக்கரில் ட்ரை பண்ணுவோம்னு சொல்லி முதல்ல வந்து நான் கோதுமை மாவை எடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு, அதே நேரம் முட்டை உடைக்கிற நேரம் ஒரு டிஷ்ஷில் உடைச்சி அதை சேர்க்குறது தான் நல்லது. பட் எனக்கு அவசரத்தில் முட்டையை நான் இதிலையே நேராக உடைச்சி கெட்டு போயான்னு சொல்லி பார்த்துட்டு இதில் நான் சேர்க்குறேன். ஸோ நீங்கள் வந்து எப்பயுமே செப்ரேட்டாக முட்டை வந்து நீங்கள் உடைச்சி சேர்த்துக்கோங்க. ஸோ முட்டையும் சேர்த்து ஒரு அளவு மிதமான சூட்டில் எண்ணெயும் சேர்த்து நான் இதை வந்து இந்த மாவை நான் பிணைஞ்சி கொண்டேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கிற நேரமே நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதில் நான் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் நான் சேர்த்தேன்னு சொல்லி. ஸோ மாவை நல்லா பிசைஞ்சு அதுக்கு போட்டதுக்கு பிறகு நான் வந்து மேலால் சோஸை தடவி அதுக்கு பிறகு அந்த சீஸையும் போட்டு பிறகு எனக்கு வீட்டில் இருந்த கேரட்டையும் வெங்காயத்தையும் சிக்கனையும் போட்டு தான் நான் இந்த பீஸாவை நான் செஞ்சுருக்கேன். பீஸா சாப்பிட்ற நேரம் உங்களுக்கே தெரியும் அதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் இருக்குமென்னு சொல்லி. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இன்க்ரீடியன்ட்ஸை கூட்டி குறைத்து கொள்ளலாம். ஸோ எனக்கு வீட்டில் இவ்வளவு தான் இருந்தது. ஸோ ஃபஸ்ட் டைம் வேறு ட்ரை பண்ணேன்னா ஓவரான இன்க்ரீடியன்ட்ஸை சேர்க்குறதுக்கு எனக்கு பயமாக இருந்தது. அதனால் இருந்ததை வச்சு நான் ட்ரை பண்ணினேன். பட் குக்கரில் செஞ்சுருந்தாலும் இதோட டேஸ்ட் வைஸ் வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. ஸோ நெக்ஸ்ட் டைம் நான் அவனில் செய்கிற வீடியோ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். ஸோ தொடர்ந்து வீடியோ எப்படி செஞ்சுருக்கேன்னு சொல்லி.
ஒரு பக்கம் வந்து ஒரு குறிப்பிட்ட சிம்மில் வச்சு நான் ஒரு 10 மினிட்ஸ் வந்து நான் அது வந்து வேக வச்சுக்கொண்டேன். அதே நேரத்தில் மற்ற பக்கத்தை நான் இந்த மாதிரி மெத்தடில் தான் நான் யூஸ் பண்ணி திருப்பி போட்டேன். திருப்பி போட்டதுக்கு பிறகு அந்த இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் நான் போட்டது எப்படி அதில் வருமோன்னு நான் பயந்துக்கிட்டு தான் நான் திருப்பி போட்டேன். ஏன்னா அந்த பக்கம் திருப்பி போட்டால் தான் கொஞ்சம் அவியும்ன்ற மாதிரி இருந்தனால ஸோ திருப்பி போடுற நேரம் இப்படி தான் எனக்கு வந்தது. கொஞ்சம் அங்கங்கே ஒட்டினது, ஆனாலும் அதை நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு திருப்பி அதுக்கு மேலே நான் திருப்பி அதை பரப்பி விட்டுட்டு நான் அதை கட் பண்ணி சர்வ் பண்ணி கொண்டேன். அவனில் செய்கிற நேரம் இதை விட சூப்பராக வரும்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ அடுத்த முறை நான் அந்த அவனோட செஞ்ச வீடியோவோட நான் வரேன். அதர்வைஸ் டேஸ்ட் வைஸ் இது வந்து ரொம்ப சூப்பராகவே இருந்தது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இன்னும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்க வரேன். உங்களிடமிருந்து விடைபெறும் நான் நிரோஷினி. தேங்க்யூ, பாய் பாய்.